வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கும்னு மனசார வேண்டிக்கவே சிவபெருமானா. ஆனால் என்னதான் வேண்டிக்கிட்டாலும் சிவபெருமான் வந்து எனக்கு இப்போ கொஞ்சம் டைம் சரியில்லை, அதனால கொஞ்சம் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தர் வந்து நான் லைவ் போட்டேன்னா சூப்பர் சாட் போடுங்க, ஹெல்த் ப்ராப்ளம் சுகர் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு டைம் நான் கேட்டிருந்தேன். அப்போ வந்து பானுமதி அப்படிங்கிறவங்க வந்து நீ சுகர் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி டாக்டர் சொல்லணுமா, இல்லை இங்கே வந்து லைவ் போட்டுக்கிட்டு சொல்லி காசு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து எனக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபர் நான் கேட்டேன். ஆனால் இப்போ உண்மையிலேயே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எனக்கு ஆல்ரெடி லிவர் ப்ராப்ளம் இருக்குதுன்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு டேப்லெட் கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, இருக்குது ஓகே. ஆனால் இப்போ ஹார்ட்டும் ப்ராப்ளமாக இருக்குது. அது சம்திங் என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரியல. நேற்று தெரிஞ்சுது, டெஸ்டெல்லாம் எடுத்தப்போ டாக்டர் சொல்லிக்காரு. கோயம்புத்தூர் வர சொல்லியிருக்காங்க. நான் கோயம்புத்தூர் டாக்டர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவருடைய விசிட்டிங் கார்டை கொடுத்துருந்தேன், அட்ரஸ் நான் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர்கிட்ட கிட்டத்தட்ட 10 வருஷமாக அவர்கிட்ட தான் பார்த்துட்டு இருக்கிறேன். நல்ல டாக்டர், கேர்ஃபுல்லாக. அவரே எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லாமையே அவராக டேப்லெட் கொடுத்துருக்காரு. நான் எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா, நேற்று அப்போலோ மெடிக்கலுக்கு சுகர் டேப்லெட் தீர்ந்துருச்சு, அதுக்கு போனேன். அவர் ஒரு நிறைய டேப்லெட் எழுதி கொடுத்தார். மாதம் 5000 வர மாதிரி இருந்தது. அப்போ நான் கேட்டேன், எதுக்கு இத்தனை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நேற்று வந்து அந்த ஒரு டேப்லெட் மட்டும் அவர் எழுதி கொடுத்த கம்பெனி இல்லைங்க, வேறு கம்பெனி இருக்குது அப்படின்னாங்க. பரவாயில்லையா அப்படின்னு. எதுக்கு அந்த டேப்லெட்டுன்னு கேட்டேன். அது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளத்துக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது, சரி ஹார்ட்டுக்கோட ப்ராப்ளம் ஆயிடுச்சா அப்படின்ட்டு. அப்புறம் அதை நான் இது பண்ணிக்கலாம், பரவாயில்ல, அது என்ன இருந்தாலும் நம்ம வயசான கடைசியில் அதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும், பண்ணணும். அதுக்காக சரி ஹாஸ்டல் சுகர் வந்து குறைஞ்சிருக்குது. முதல்ல இருந்த மாதிரி 500 550 அந்த மாதிரிலாம் இல்லை, குறைஞ்சிருச்சு. 250, ரொம்ப மிஞ்சி போனால் 270க்கு மேலே வர்றதில்ல இப்போ. ஆனால் இன்னும் குறையணும். பாஸ்டிங் சுகர் அப்படியே இருக்குது. இப்போ சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுக்கிறது வந்து 250, 257, 270 இப்படி இருக்குது. அதே இது சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே தான் இருக்குது, கூட்டதெல்லாம் இல்லை. அந்த இன்னும் சொல்லப்போனால் சாப்பிட்ட குறைஞ்சி கூட போகுது ஒரு டயத்தில். சாப்பாட்டுக்கு அப்புறமா அந்த 270, 250 இப்படியே தான் இருக்குது. அது காலையில் ஃபோன் பண்ணி டாக்டர்கிட்ட பேசலை, அவங்ககிட்ட பேசினேன். போயிட்டாங்க அப்படின்னாங்க. டாக்டர் வந்து 6 மணிக்கு 6:30 வந்துடுவார், வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு நான் இப்போ டிக்கெட் போடணும். கோயம்புத்தூர் ட்ரெயின், இங்கேருந்து ஒரே ட்ரெயின் கோயம்புத்தூர் இருக்குது. நான் புட்டபர்த்தியில் இருக்கிற பெங்களூர் பக்கத்தில் ஒரே ட்ரெயின் லோக்மன் திலக்கு குர்லா எக்ஸ்பிரஸ்மாங்க, அது பாம்பேலேருந்து வருது. அந்த ட்ரெயினில் இங்கே சாயந்தரம் 4:30க்கு வருது. மறுநாள் காலையில் ஒரு 5 6 மணி 6:30க்கு அங்கே போயிடும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான் அந்த ஹாஸ்பிட்டல்னு சொன்னாங்க. சரி, நான் வந்து அட்மிட் ஆக சொல்லியிருக்காங்க பெட்டில். நான் ஏன் இவ்வளோ தூரம் இது சொல்கிறேன் அப்படின்னா, நான் போகாமல் இருந்துட்ட காரணம் பூனைக்குட்டி, அந்த பூனைக்குட்டி தான் படுத்துட்டு பாருங்க, ரொம்ப முடியாமல். ஒரு இதை பாருங்க, இந்த பூனைக்குட்டி தான். ஒன்றும் இல்லைடா. இந்த பூனைக்குட்டி தான் இது. லிவர் ப்ராப்ளம், மஞ்சக்காமல் சொன்னல, அது எல்லாமே ஓகே. கொஞ்சம் நேற்று நல்லா இருந்துச்சு. நேற்று ஆஸ்பத்திரி கூட்டி போகல. அதை டெய்லி ட்ரிப்ஸ் போட்டால் நுரையீரல் பாதிக்கும் அப்படின்னாங்க. சரின்னு நேற்று ஒரு நாள் விட்டுருந்தேன். இப்போ அந்த ஒரு நாள் விட்டது என்னென்னா, ரொம்ப மூச்சு வாங்குது. ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு இதுக்கும். சேம், எனக்கும் லிவரும் ஹார்ட்டு 2 ப்ராப்ளம். இதுக்கும் அதே மாதிரி சேம் ப்ராப்ளம். இப்போ நான் போயிட்டு அந்த பூனைக்குட்டி பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் இது வந்து பொழைக்கும் அப்படிங்கிற கண்டிஷன் மீறிடுச்சு. அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் இருந்தாலும் என்னுடைய நெஞ்சில் வச்சு இப்படி வச்சுக்கிறப்ப அதுக்கு சந்தோஷமாக இருக்குது. அம்மா 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 அம்மான்னு கேட்குது. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எனக்கு வந்திருந்தா கூட நான் பார்த்துக்குவேன், செத்துட்டா கூட பரவாயில்லைங்க. நான் வளர்த்தது எல்லாமே இப்படி போயிடுச்சு பூனைக்குட்டிங்க. என்ன முடியலையே, சொல்றதுக்கு முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு.